சுவாமியே சரணமையப்பா. கடைசியா வந்து சபரிமலை சன்னிதானம் 18 படிக்கு கீழே நினைக்கிறேன். இதுல ஃபுல் வீடியோ வேணும்னா தர்சி ப்ளாக் யூடியூப் சேனல்ல இருக்கு, மறக்காம மிஸ் பண்ணா பாருங்க. சாமியே சரணமையப்பா. இப்ப நாங்க எங்க வந்துட்டோம்னா பம்பையை வந்து அடைஞ்சிட்டோம். பம்பையில சரியான கூட்டமா இருக்கு. அங்காள பக்கம் பம்பா கணபதியை வழங்குறதுக்கு கூட்டமா இருக்கு. இந்த நேரத்துல எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பம்பா விளக்கு, இதுதான் பம்பா விளக்கு. பன்னிசாமி எல்லாம் சேர்த்து விளக்கு கட்டி இது அப்படியே பம்பையில விடுவாங்க. இது ஒரு கிரிய மாதிரி செய்வாங்க. சாமி சரணம், சாமி சரணம், குருசாமி. இந்த ஃபுல் வீடியோ வேணும்னா யூடியூப் சேனல் தர்சி ப்ளாக்ல இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. சுவாமியே சரணம். ஐயப்பா 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 வாசா ஐயப்பா வாசா ஐயப்பா 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 ஐயப்பா. நான் வந்து பம்பாவில் கன்னிசாமி விடுறது பம்பா நதியில. கன்னிமூல கணபதியிலே இவ்வளவு கூட்டமா இருக்கு. மழையை நினைச்சா சொல்லணும். இதான் ஐயன் பிறந்த இடம். சுவாமியே சரணம். இதான் ஐயப்பனுக்கு என்னது அப்பாஜி வனதேவதைகளுக்கு சாப்பாடு போடுறது. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு கிரௌண்ட் சன்னிதானம் சாத்திட்டாங்க, அதனால எல்லாம் படுத்துருக்காங்க. சுவாமி சரணமையப்பா. இதான் சரங்குத்தி. கன்னிசாமியால் வந்து இதை வந்து சரங்குத்தியை குத்தணும், அப்பதான் வந்து ஐயப்பனுக்கு கையா நடக்காது. சுவாமி சரணமையப்பா. இப்போ வந்து 118 படிகளை ரீச் ஆயிட்டு வந்தாங்க. ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಗಮನಿಸತಕ್ಕದ್ದು ಕೇರಳ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರದ ಘನ ಹೈಕೋರ್ಟ್ ರವರ ಆದೇಶದ ಪ್ರಕಾರ ಸತ್ಯವಾದ 18 ಮೆಟ್ಟಿಲುಗಳ ಪರಿಸರದಲ್ಲಿ ಗರ್ಭಗುಡಿಯ ಪರಿಸರದಲ್ಲಿ ಫೋನ್ಗಳಿಂದ ಫೋಟೋಗಳು ಹಾಗೂ ವಿಡಿಯೋಗಳನ್ನು ಮಾಡುವುದು சாமியை சரணமையப்பா. தரிசனம் முடிஞ்சு சாமிமார்கள் இங்கே வரதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இந்த நேரத்தில் மேலே நிற்கிற சாமிமாரெலாம் தரிசனத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த சாமிமார்கள் தரிசனம் முடிஞ்சு இங்கே அனுப்பப்பட்டிருக்காங்க. இதில் கவனிக்கக்கூடியதாக இருக்கும் மணி கண்ட சாமிகள் மணியை கொண்டு வந்து இந்த பிள்ளையாடுற இதில் கட்டி கொண்டிருப்பாங்க. அதை அறுத்து வீட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சாமிகள் பாடுபட்டு கொண்டு இருப்பாங்க. சாமியை சரணமையப்பா. கண்ணமர கண்டு வரவங்க விஜயசாமிகள் அவங்க 18 மணி நிறைவு செய்யறதா ஆதாரபூர்வத்துக்கு செஞ்சு பதிவு செய்வாங்க. சுவாமியை சரணமையப்பா. இப்போ வந்து கட்டு வந்து பிரிக்க போறோம் பாருங்க. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே இருமுடிய பழைய துணி போய் பாருங்க. மாறவரம் போறாங்க. சுவாமி
நாங்கள் இப்போ காலையில் 18 படிக்கணும். பெட்ஷீட் நீங்கள் இருங்க சார் அது உண்டியல் அப்படியே போடுறேன் அப்படியா அதான் இல்ல அப்படியே போற லெட்டர் கிட்ட எல்லாம் இல்ல இது பேருக்கு யாரோ கொடுத்தவங்க யாரோ மணி கொடுக்க கொடுத்தவங்க வீட்டு பிரிக்க மாட்டீங்க மெடிக்கல் இருக்குமே சார் அவன் ஒன்றும் செய்ய லொக்குடு லொக்குடு பரவாயில்ல தண்ணி அதான் பெருசாக வீட்டு பெருசாக அலுவல வாட்டியாக மேலே தண்ணியா லொக்குடு லொக்குடு இது தண்ணியா உள்ள தண்ணியா என்ன ஏப்பா சாமி இதுக்கு பாட்டு அடிக்கிறேன் போடாது எல்லாரும் கூட ஏன் தெரியுமா சுவாமியே சரணமையப்பா ஐயப்பன் அருளால நாங்கள் சிறுவழி பெருவழி கடந்து சன்னிதானத்தை வந்தடைஞ்சு எங்களை இருமுறை தேங்காய் நெய் எல்லாம் பிரிச்செடுத்து சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படிப்பு பக்கத்துல ஐயப்பன் அருளாக நாங்கள் வந்து சேர்ந்து எங்களை விரதத்தை பூர்த்தி செஞ்சிருக்கோம் எங்களை குருசாமி இந்த அவரை கட்டுப்பிடிக்கிறேன். சாமியை சரணமையப்பா மக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்காங்க. நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஐயப்பன் சன்னிதானத்துக்கு நிற்கிறோம். ஏழை ஐயப்பன் எங்களை பாதுகாப்பு கொண்டிருக்கேன். அவரோட கண்ணுக்கு முன்னுக்கு நாங்கள் சன்னிதானத்தில் கட்டுப்பிடிச்சு கொண்டிருக்கோம். சாமியை சரணமையப்பா எங்கள் சாமியை வந்து கலைப்புல படுத்துட்டாங்க. ஐயனை மடியில படுத்திருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இது சத்தியமாக பொண்ணு படி இவ்வளவு அருவில படுக்கிறதுக்கு அங்கே வச்சிருக்கணும். எழும்பவே இல்லை. பெருமையா சொல்லி நீங்க சொல்லுங்க. எங்களோட மந்தசாமி சிறுவல்ல துளஞ்சி இப்ப சுவாமியே சரணமையப்பா கடைசியாக வந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு 18 படிக்கு கீழே நிற்கிறோம். இதில் ஃபுல் வீடியோ வேணும்னா தர்சி ப்ளாக் யூடியூப் சேனலில் இருக்க மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. சுவாமியே சரணம்.